பொங்கல் செஞ்சுக்கலாம். அது 100 கிராம் மாதிரி நல்லா வறுந்துடுச்சு. பருப்பு இதில் கொட்டி வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம பருப்பு எவ்வளோ எடுத்தோமோ நான் இந்த கண்டெய்னரில் 1/2 கண்டெய்னர் பருப்பு எடுத்தேன். அதே மாதிரி 1/2 கப் அளவு அரிசி எடுத்துக்கலாம். அது ரெண்டுத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். சீரகம் மிளகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். ஏன்னா சாப் பண்ணி வச்சு சில்லி ஸ்லிப் பண்ணி வச்சுருக்கேன். க்ரீன் சில்லி போட்டுக்கலாம். மாதிரி எண்ணெய் கீ ஊற்றி இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வாஷ் பண்ணி வச்சு பருப்பு அரிசியும் போட்டுக்கலாம். சால்ட் போட்டுக்கலாம். 1/2 கப்பு பருப்பு, 1/2 கப்பு ரைஸ் எடுத்தோம். ஸோ அது 1 கப் ஆகிடுச்சு. 3 கப்ஸ் அளவு வாட்டர் ஊற்றி தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். குக் ஆகட்டும். குக்கர் ஆகிடுச்சு. சூப்பராக பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கீ விருப்பப்படுறோம் கீ போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இருக்கணும்.